எல்லாருக்கும் நான் தான் உங்க மீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெர்மத்ரின் க்ரீம் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த க்ரீம் எதுக்கு யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா பெயின் அண்ட் ஈருக்காக யூஸ் பண்றதுதான். பெயின் ஈர் இருந்துச்சுன்னா நீங்க இந்த க்ரீம் தாராளமா யூஸ் பண்ணலாம். இதுக்கு மாதிரி இன்னும் நிறைய க்ரீம்ஸ் அவைலபிளா இருக்கு. மெடிகேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயில் எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. பட் பாத்தீங்கன்னா அது எதுவுமே அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது. பட் இது ஃபார்மசியில கிடைக்கும். எனக்கு ஒரு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் ரொம்ப நல்லா இருக்கு. திட்ட இப்போ ஒரு 5 to 6 இயர்ஸா நான் இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. எப்பயாவது போய் யார்கிட்டயாவது பெயின் நம்ம ஒட்டிட்டு வந்தா மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வட்டம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு பெயினே வராது. ஃபர்ஸ்ட் இந்த க்ரீமோட நேம் கிளியரா சொல்லிடுறேன். பெர்மத்ரின் க்ரீம்னு சொல்லி போட்டிருக்காங்க. க்ரீம் ரின்ஸ் இது. ஆக்சுவலா இது 1% தான் இருக்கு. ஸோ இது 1% நம்ம கேட்டு வாங்கணும். இதுலயே 5% இருக்குது ஸ்கேபிஸ் கொடுக்கறது. ஸோ 1% ஹெட்லைஸ்க்காக வச்சிருக்குது. ஸோ நீங்க 1% மட்டும் வாங்குங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 196 rupees. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 120 grams-க்கு 196 rupees. இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பாட்டில். உங்களுக்கு ஷார்ட் டு மீடியம் ஹேரா இருந்துச்சுன்னா நீங்க இதை ஒரு 6 times வரைக்குமே யூஸ் பண்ணலாம். அவ்வளவு தூரம் இதோட குவான்டிட்டி இருக்கும். பட் ஒருவேளை லாங் ஹேரா இருந்துச்சுன்னா ஒரு 2 to 3 times தான் யூஸ் பண்ண முடியும். என்னோட ஹேர்க்குலாம் இது கரெக்டா 2 time தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் யூஸ் பண்ணேன்னா செகண்ட் டைம் செகண்ட் ஹாஃப் யூஸ் பண்ணிட்டு முடிச்சிருவேன். ஸோ 2 times யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்க ஹெட்ல இருக்க ஃபுல் ஐஸும் கம்ப்ளீட்டா போகும். 2 timesன்றது ரெகுலர் இன்டர்வல்ஸ் இருக்கணும். கரெக்டா 7 to 10 days இன்டர்வல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வாஷ்க்கு அப்புறம் ஒரு 10 daysக்கு அப்புறம் தான் செகண்ட் வாஷ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் ஈரெல்லாம் ஹேட்ச் ஆயிருக்கும். ஸோ ஈரு ஹேட்ச் ஆயின பிறகு பாத்தீங்கன்னா அகைன் லைஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா போதும். ஹேர்ல இருக்க லைஸ் ஃபுல்லாவே கிளியர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கண்டெய்னர்ல இந்த மாதிரி ஓப்பன்ல ட்விஸ்ட் அண்ட் ஓப்பன்ல இருக்கும். ஸோ இந்த க்ரீம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் சாலிட் க்ரீமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பாட்டில நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் 1 யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு க்ரீம் ரென்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட டெக்ஸ்சர் ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப டஃபாலாம் இருக்காது. பட் நீங்க ஹேரை ரொம்ப கிளியரா வச்சுக்கணும். நல்லா ஷாம்பு வாஷ் பண்ண பிறகுதான் நீங்க இதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆயில்டு ஹேர்ல யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இதோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு இதோட இந்த ஸ்மெல்னால ஐ கூட இரிட்டேட் ஆகும். அதே மாதிரி இதோட ஸ்ட்ராங்னஸ் ரொம்ப அதிகம் தான். ஸோ நீங்க இதை 30 minutesக்கு மேல வச்சிருக்க முடியாது ஹேர்ல. நான்லாம் 20 minutesலயே வாஷ் பண்ணிடுவேன். ஸோ மேக்ஸிமம் நான் 20 minutes தான் வைப்பேன். இதுல 30 minutes சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 20 minutesலயே அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும் இது. ஸோ இதோட டைரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷாம்பூடு ஹேர்ல தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஷாம்பூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே கூட யூஸ் பண்ணலாம். அன்னைக்கே 2 time வாஷ் பண்ற கஷ்டமா இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஷாம்பூ பண்ணிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ரீம். ஸோ கண்டிப்பா ஆயில் அப்ளை பண்ணிருக்க கூடாது. டைரக்டா உங்க ஸ்கேல்ப்லயும் கீழே ஹேர்லயும் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிருங்க. மேல ஸ்கேல்ப்ல ரொம்ப முக்கியமா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஸ்கேல்ப்ல தான் மேக்சிமம் பெயின் இருக்கும். ஸோ நீங்க ஸ்கேல்ப்ல ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணிட்டு 20 minutes வரைக்கும் நல்லா ஒரு பன் மாதிரி போட்டு இங்க விட்டுருங்க. ஸோ 20 minutes வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 20 minutesக்கு அப்புறம் ஒரு பெரிய கோம்பு இருந்துச்சுன்னா அந்த கோம்பு வச்சு லைட்டா ஒரு ஒயிட் கோமா எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஃபைன் கோமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆகும். ஸோ நீங்க வைடான கோம்பா எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய சிக்கெடுக்கிற கோம்பு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சீப் எடுத்துக்கோங்க. எடுத்து தலையை நல்லா சீவினீங்கன்னா தானாவே பெயின் கீழே விழுக ஆரம்பிச்சிடும் செத்து. ஸோ இதை ஒரு 5 minutes ஜஸ்ட் மேலாப்ல மட்டும் பண்ணா போதும். அப்படியே போய் ஹேரை வாஷ் பண்ணிருங்க. ஹேரை வாஷ் பண்ணிட்டு ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இதுல போட்டுப்பாங்க. ஏன்னா இதுல க்ரீம் ரின்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இது எனக்கு ரொம்ப ஹெவியா இருந்தனால நான் எப்பயுமே இதை யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஆல் கிளியர் ஷாம்பு, ஏன்னா டேண்ட்ரஃப் ஷாம்பு ஏதாவது யூஸ் பண்ணலான்னு இருப்பேன். ஸோ ஆல் கிளியர் ஷாம்பு இதை யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு யூஸ் பண்ணுவேன். ரொம்ப லைட்டா கம்மியான அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணீங்கனாலே போதுமானது. ஸோ இதோட இன்டர்வல் பாத்தீங்கன்னா ஒரு 7 to 10 நாள் கேப்குள்ள எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் யூஸ்க்கு அப்புறம் ஒரு 7 to 10 நாள் கேப் விட்டு அடுத்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் இது எந்த ஏஜ் குரூப்ல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 5 years 5-6 years above நீங்க இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் சில்ட்ரன்ஸ்னா
18 இயர்ஸ் கீழே இருக்கவங்கன்னா வந்து 1 யூஸ்லேயே போதும். ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே வந்து மேக்ஸிமம் ஹேரில் இருக்க எல்லா லைஸும் போயிடும். ஸோ வந்து ஒருவேளை அடல்ட்ஸாக இருந்தீங்கன்னா வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் என்னோட ஹேருக்கு ஃபுல்லாக வாஷ் ஆகி போகிறதுக்கு. மேக்ஸிமம் லைஸ் வர்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ வந்து எங்கேயா ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜ் போகிறனால வந்து ஸ்ப்ரெட் ஆகி வர்றது தான் வந்து லைஸ் வர ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அது ஈஸியாக போயிடும். அது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைஸ் இருக்கிறனால கூட வந்து ரொம்ப இச்சிங் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு க்ரீமில் ஜஸ்ட் ஒன்ஸ் வாஷ் பண்ணிங்கனாலே போயிடும். ஸோ இந்த க்ரீமை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். சில்ட்ரன்ஸ்னால் வந்து பேரண்ட்ஸோட கேரில் வந்து இதை யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா வந்து இது ஒரு கொஞ்சம் கெமிக்கல் இருக்கிற க்ரீம் தான். இதில் பேரபன் இருக்குது கண்டிப்பாக. ஸோ வந்து ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாமான்லாம் கேட்கவே வேணாம். ஏன்னா வந்து இது ஒன்ஸ் யூஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அடுத்து வேறு எங்கேயாவது போய் ஸ்ப்ரெட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு தானாக வந்து லைஸ் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்களா வெளில போய் எங்கேயாவது வந்து வேறு யாராவது உங்களுக்கு பரவி விட்டால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு லைஸ் வரும். ஸோ வந்து இது ஒரு நல்ல க்ரீம்னே சொல்லுவேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து ஹாஸ்டல் கேர்ள்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாஸ்டல் கேர்ள்ஸ்க்கு வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு தான் லைஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.